அறிக்கை ஒன்று வரும்போது எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இன்னொரு எம்ஜிஆர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். ஆஸ் அ ஃபேனாக நான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு அவர் அரசியலுக்கு வர்றது பெருசாக பிடிக்கல. இன்னும் வெற்றிமாறன் அவர் கூட ஒரு படம் பண்ணணும், அட்லி கூட சேர்ந்து இன்னும் நிறையா படம் பண்ணணும், நெல்சன் கூடயும் படம் பண்ணணும், கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்குன்றிருக்காங்க, சங்கர் படம் இருக்குன்றிருக்காங்க. இன்னும் லைனப்ஸ் எங்கள் அம்மா எப்படி நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் இல்லை போல் முடிஞ்சு. எங்கள் அம்மாவுக்கும் விஜய் பிடிக்கும் தான், விஜய் பிடிக்காம இல்லை. ஸோ அவ்வளோதான் போல், இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா நினச்சிட்டாங்க. பட் நான் இந்த டேரக்டர் லிஸ்ட்டு சொல்லும்போது இவ்வளோ படம் வச்சுட்டு ஏன் போகணும்? அது வந்து இப்போ வருத்தத்துக்குரிய செயல் தான். ஆனால் என்னென்னா வந்து இப்போது நம்ம அந்த பாட்டு கேட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாட்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கும்போது அதுதான் ஞாபகம் வந்தது. சரி ஓல் தானா இதோட, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டான்ஸை பார்க்க முடியாது அது ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குலாம் கண்ணே கலங்கிச்சு. அந்த தாம் தக்க தீம் தக்க பாட்டெலாம் கேட்கும் போது ஐயோ இன்னும் 2 படம் தானே வேறு சொல்கிறாரு. இது மாதிரிலாம் தேட்டரில் நான் ஆக்சுவலாக பேப்பர் கிழிச்சி போட்டு கடைசியாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இப்போ தான் பண்ணிட்டு வரேன், ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு படம் செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன். கடைசியாக லியோ பண்ணுது, இப்போ அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்குது. சிஎம்லாம் அவன் வேணாம், 2026 தலைவர் 26 தேவையில்லை, தளபதி 70 தான் தேவை. ஸோ படம் நடித்தாலே போதும் எங்களுக்கு, அவர் என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான். ஆன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ணுறது தான் எங்கள் ஃபேன்ஸுக்கு சந்தோஷம். சிஎம் ஆகிறது அது மக்கள் பணி, அது அவரோட முடிவு. பட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ ஃபேனாக எங்களுக்கு படம் நடித்தாலே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருவோம். எம்ஜிஆர் சிவாஜி அவருங்க, கமல் ரஜினி, தளபதி, இதுக்கப்புறம் யாரை நீங்கள் சொல்ல முடியும்? சொல்லலாம், இந்த அளவுக்கு இருக்காது இல்லை. ஸோ அந்த டிகேட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வர்றான் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரவேற்கிறது தான் நம்ம தமிழ் சினிமா. வரட்டும் நம்ம எல்லாம் பார்ப்போம், ஹெல்த்தியான சினிமாவாக கொண்டாடுவோம், எல்லாமே பார்ப்போம். ஆனால் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய இதுனா அதுதான், இப்போ ஒரு 2 தூண்களை பற்றி சொல்கிறோம், அந்த மாதிரி 2 தூண்கள் இப்போ இல்லை. நீங்களே சொல்லிக்க முடியாதுல்ல. இப்போ தளபதினா ஒரு ரைமிங் வருது இல்லை, அந்த மாதிரி நம்ம சொல்லிக்க முடியாது. உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி இல்லை, அவ்வளோதான். பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம சூர்யா சாரியும் கொண்டாடுறோம், விக்ரம் சாரியும் கொண்டாடுறோம், அந்த மாதிரி எல்லாரையுமே கொண்டாடுவோம், ஜாலியாக கொண்டாடுவோம். எனக்கு அவர் ஓட்டு போட்டு அவர் போயிட்டு ஒரு சிஎம்மாக உட்காந்து மக்கள் பணியாற்றுறது அது வேறு. பட் அவர் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீனில் அவர் சும்மா வராரு, ஒரு 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 இன்ட்ரோ சீன் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு பாட்டு ஒன்று வைக்கிறாங்க, கதை அப்படியே போடு, கிளைமேக்ஸில் ஒரு முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு. அவரை தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தோம், ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ண வர, செலிப்ரேட் பண்ண வர. நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்த்து இனிமேல் யார் படத்தோட ஃபஸ்ட் டே 68 பார்க்க முடியும், 69 பார்க்க முடியும். ஆனால் 70 அப்படின்றது ஒன்று கொஸ்டின் மார்க்கில், அது கிடையாது. 70 கிடையாது. தலைவர் 26ன்னு சொல்லிட்டாங்க 2026. 70 வரப்போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஆஸ் அ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தளபதி இதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோம் அப்படின்றது ஒரு நிச்சயமான வருத்தம் தான். மீம் கூட ஒன்று போட்டிருந்தாங்க, ஜிகிர்தண்டா படத்தில் ஒரு மாதிரி 69 கிளைமேக்ஸில் எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவர். இது சினிமா துறைக்கும் பெரிய இழப்பு தான். ஆஸ் அ ஃபேனாக எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் தான் ஆரம்பிச்சது ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக லவ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இதிலேருந்து தான் நம்ம பாலச்சந்தர் சார் சொல்லியிருப்பார், விஜயின் விஸ்வரூபத்தை நீங்கள் திருமலையில் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக உண்மையிலே ஒரு சீனுக்கும் அந்த விஸ்வரூபம் கண்ணில் தெரியுது. கிளைமேக்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார், வில்லங்கிட்ட பேசும்போது, அரசே நீ காதலிச்சிருக்கியான்ற டைலாக்லாம் அப்படியே இருக்குது, செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இன்ச்சு பை இன்ச்சு ரசித்த ஒரு படமாக இருந்துச்சு. தேட்டர் வைப் பயங்கரமாக தான் இருக்குது. தளபதி படமாச்சா திருமலை, அதே ஃபஸ்ட் எப்படி பார்த்தோமா தேட்டர் தான் பார்த்தா கமலால், அதே தான் பார்க்குறோம். தளபதி இப்போ 2 படம் தான் நடிக்கிறேன்னாங்க. இருந்தாலும் இப்போ ஃபுல்லாக அரசியல் இறங்கிட்டார்ல தளபதி, இப்போ இது அரசியலில் வந்துட்டார். அதனால் தளபதி தான் நெக்ஸ்ட்டு சிஎம். இவங்களாம் இதெல்லாம் கிடையாது, டிஎம்இடி வந்த கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாம் ஓட விட்றான். என் தளபதி தான் வர்றாரு, என்ன இதில் பண்ணி தளபதி தான். அவர் எது பண்ணாலும் நம்ம கூட நிற்போம். அவர் இப்போது அரசியலுக்கு போனார்னா அதுலேயும் கூட நிற்போம். அவருக்கு கப்பு வாங்கி 26 கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற பேர் வாங்கி கொடுத்த படம் திருமலை. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கில்லி எல்லாமே. இந்த படம் பார்க்கும்போது என்னென்னா, எப்படி இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கானதாக இருக்கும். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஆக்டரு, அந்த சிகரெட் சீனாக இருக்கட்டும், எல்லா சீனுமே எல்லாம் ரசிக்கும்படியாக பண்ணியிருப்பாங்க. படம் வந்து ஒரு 60 to 70% தான் ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நார்மலாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு போனால் எப்படி இருக்கும், சைலண்ட்டாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, யாருமே எதுவுமே கத்திரி கூட மாட்டாங்க, அவ்வளோ அப்படி இருக்கும். அப்படியே எங்கள் அம்மா நினச்சி வந்தாங்க. லேட்டாக தான் வந்தோம், கரெக்டாக 12:15 தான் உள்ளே போனேன். கவிதாலியான்னு போட்டு அந்த கத்துற சொன்னது எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. இப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சரி இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா காதலுக்கு மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஃபீல் வந்து தளபதி படத்தில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பெரிய படத்தில் இப்போது வர படத்துலலாம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன தான் ஃபஸ்ட் டே போய் பார்த்தாலுமே, ஃபஸ்ட் டே ஈவினிங் ஷோ போனாலும் நைட் ஷோ போனாலுமே ரொம்ப சைலண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த கிரேஸ்
ஃபேஸை மிஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரி தான், வேதனையாக இருந்தாலும் பெருமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நம்ம பார்த்ததில்ல. சரி, பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது. வைப் பசங்களோட சேர்ந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை உங்களோட ஃபேவரட் சீன் எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபேவரட் சீன்னா ஒரு சிகரெட் இருந்து எடுக்கிற எல்லா சீனுமே எனக்கு ஃபேவரட் சீன். படமே எனக்கு ஃபேவரட் தான் ப்ரோ, அதனால தான் பார்க்க வந்தேன். இப்போ தளபதி வந்து ஒரு 2 படத்துக்கு அப்புறம் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீரிலீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது இது, தளபதியோட ஃபேனாக எப்படி இருக்குது உங்களோட மைண்ட் செட்? ப்ரோ எனக்கு மாற்றம் வேணும் ப்ரோ. படத்துலேயே நம்ம ரொம்ப படம் பார்த்தாச்சு, நிறைய படம் அவர் நச்சுதான் இருக்காரு. எனக்கு என்னென்னா இப்போது அரசியல் வரும்போது நம்ம டெய்லி ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கலாம்ல, அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அதனால எனக்கு ஓகே தான். எனக்கு இந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது, நான் ஹாப்பி தான். ஃபேவரட்னால் நிறைய சீன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்க இக்னோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் தளபதி திரும்ப திரும்ப போய் அப்ரோச் பண்ணுறது, எல்லாமே தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த லவ்வுக்கு எவ்வளோ முக்கியத்துவன்ற மாதிரி நிறைய சீன் இருக்கும் படத்தில், திருமலை படத்தில். என்ன ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அதில் வந்து லவ் மேக்ஸிமம் முக்கால்வாசி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜோதிகா மேம் சூப்பராக நடிச்சிருக்கு. இந்த படத்தை உங்களோட ஃபேவரட் சாங்னா எது ப்ரோ? ஃபேவரட் சாங்கு என்ன ப்ரோ இப்படி கேட்டிங்க? எல்லாம் ஹிட்டான ஆல்பம் ப்ரோ. அந்த நீயா பேசியது சாங் ரொம்ப பிடிக்கும். தாம் தக்க தீம் தக்க அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வாடியம்மா ஜக்கம்மா எல்லா சாங்குமே தரமான சாங் தான்.